டன் டடன். இது என்னன்னு கெஸ் பண்ணி இது என்னன்னு நான் சொல்றதுக்குள்ள கமெண்ட்ஸ்ல சொல்லணும். பட் ஆனஸ்டா சொல்லணும். இந்த ஹோலிக்கு தண்டாய் மட்கா குல்ஃபி பண்ணலாமா? இதை செய்யறதுக்கு 1/4 கப் கல்கண்டு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா குங்குமப்பூ பால், 1 கப் ஃப்ரெஷ் கிரீம், நல்ல திக்கான 1 கப் தயிர், அதோட 1/4 கப் பால் பவுடர். அண்ட் நான் எடுத்திருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸோட டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்டாய் ட்ரிங்க் ரெடி பண்றதுக்கு என்னென்ன ட்ரை நட்ஸ்லாம் நம்ம சேர்ப்போமோ அதெல்லாம் இதுல சேர்த்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு மையா அரைச்சு கொண்டு வர போறோம். ட்ரை நட்ஸ் மினிமம் 1 hour சுடு தண்ணியில ஊற வைங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சுடு தண்ணியில ஊற வைக்கும் போது நல்லா அழுக்கு பிரிஞ்சு வரும். அது எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுடு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இதை நீங்க குல்ஃபி மோல்ஸ்லயும் ஊத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும்னே நீங்க ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு இந்த தண்டாய் ட்ரிங்க்கும் குடிக்கலாம். அவ்வளவுதாங்க. அரைக்க தான் போயிட்டு இருக்கேன். ஆனா ஸ்லோ மோஷன் போட்டார் எடிட்டர். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி சியா சீட்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்து ஒரு 1 hour தண்ணியில ஊற வச்சு அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இதை மறுபடியும் அரைச்சிட போறீங்க. ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மோல்ஸ்ல ஊத்திக்க வேண்டியதுதான். நான் தண்டாய் மட்கா குல்ஃபின்னு பிகினிங்ல சொன்னா அது என்னன்னு யோசிச்சிருப்பீங்க. அது மட்கானா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளே பாட்ஸ் தான் அப்படி சொன்னேன். ஸோ இதை ஊத்திட்டு மினிமம் 6 hours ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான தண்டாய் மட்கா குல்ஃபி ரெடி. நான் மேல கார்னிஷிங்க்கு பிஸ்தா பருப்பு, ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸும் வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே. எகைன் போடு ஒரு ஸ்லோ மோஷன் போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டு வரேன். அம்புட்டு தாங்க ரெடி ஆயிடுச்சு. நான் வெறும் 2 hours தான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% நல்லாவே செட் ஆயிடுச்சு. பட் மினிமம் 4 to 6 hours நீங்க வைக்கணுங்க. ஆக்சுவலி நீங்கெல்லாம் ஹோலியே செலிப்ரேட் பண்ணலனா கூட பரவாயில்லைங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி? ஹாப்பி ஹோலி ஆல்.